ஓம் ஈஸ்வரா குருதேவா. இனி மனிதனான பின் இப்போ பார்க்கின்றோம் துன்பங்கள் செல்வம் இருக்கின்றது. செல்வத்துடன் இருப்போர் எத்தனை மகிழ்ச்சியா இருக்கின்றார். செல்வ செழிப்புடன் இருக்கும் குடும்பங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பங்களையும் எடுத்துக்கொண்டாலும் பல துயரங்கள், பல வேதனைகள், பல சலிப்புகள், பல சங்கடங்கள், இவை அனைத்தும் உண்டு. இவையெல்லாம் காரணம் மனிதன் ஒன்றி வாழும் போது சில சந்தர்ப்பங்களில் எனக்கு இப்படி தீங்கி செய்தான் என்ற நிலைகளை உருவாக்கப்படும் போது, இறக்கப்படும் போது சாபமிட்டு இறந்து விட்டால் இந்த குடும்பம் நாசமாக போகும் என்றும் அது தொடர்பு கொண்ட உணர்வு பதிவாக்கி விட்டால் இதே உணர்வின் தன்மை இவர் இறந்த பின் இவர் உடல் என்ற உணர்வுகள் இங்கே பரவப்பட்டு இந்த சாபலைகள் இவர்களை தொடர்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் நல்ல குணங்கள் எரிவதற்கனும் அவர்களை செயலற்றதாக மாற்றி செல்வம் இருக்கும். செல்வத்தை வளர்த்து கொண்டாலும் ஆனால் மன நிம்மதி இருக்காது. ஆக உடல்கள் மன நிம்மதியற்ற நிலைகள். ஆக நாம் வேதனையும் வெறுப்பும் சலிப்பும் சங்கடமும் நாம் வளர்த்து இந்த உணர்வின் தன்மை அதிகரித்தால் உடல் நலிந்து, ஆக இதன் உணர்வுக்கொப்ப இந்த செல்வத்தை நாம் பாதுகாக்கும் செயலை இழந்து இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் செல்வம் கூட வருவதில்லை. ஆக இவர் எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வு கூட வந்து எதன் உணர்வை நுகர்ந்தரோ அதற்கு தக்கவாறு வேதனை என்ற உணர்வு அதிகரித்தால் ஆக விஷப்பாம்பாகவும் விஷத்தின் தன்மை கொண்டு சிந்தனையிலே அதை காட்சி தன் உணவாக இருக்கும் புலியாகவும் நரியாகவும் நாயாகவும் நமது உயிர் மாற்றி விடுகின்றது. ஆகவே இதன் கணக்கின் பிரகாரம் மாற்றிவிடுகின்றது. ஆனால் நாம் எந்த செல்வம் இருப்பினும் செல்வமே இல்லாதிருப்பினும் அருஞான செல்வத்தை நமக்குள் கூட்டி அருள் ஒளியின் உணர்வை நமக்குள் துன்பம் வரும்போதெல்லாம் கூட்டி இதை பாதுகாக்க வேண்டும். ஆகவே செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். அப்படி ஞானம் இல்லை என்றால் வேதனை வெறுப்பு என்றால் செல்வத்தை பாதுகாக்கும் நிலையும் இழந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் நான் மீள வேண்டும் என்றால் அருஞானத்தை நாம் பெற வேண்டும். அருஞான உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்யப்பட்டு அருஞ் ஞானத்தை பெருக்கவே இந்த ஞானத்தின் உணர்வுகளை நீங்க செவிவழி உணர்வுகளை நுகரச் செய்து, கண்வழி உணர்வை நுகரச் செய்து, மூக்கு வழி உயிரின் நிலைகளை இணையச் செய்து, உணர்வின் ஒளி அலைகளை பரவ செய்து, இந்த நுகர்ந்த உணர்வு ரத்தத்தில் கலக்கச் செய்து அந்த உணர்வின் தன்மை அணுவாக மாற்றும் பெறச் செய்யும் நிலையை இப்போது உங்களுக்கு உபதேசிக்கும் நிலைகள் அருஞானத்தை வளைத்துக் கொள்ளவும். ஆக நம் உங்க உடலுக்குள் பல பகைமை உணர்வு நுகர்ந்தாலும் நல்ல குணங்களை மறைச்சிடும் சித்திரைகளை, சிறுத்திரைகளை தான் சித்திரை இந்த வருடம் புதிதாக வருகின்றது. நுகர்ந்த உணர்வு மறைக்கும் நல்ல குணங்களை நீக்கிட வேண்டும். ஆக இன்று பூர்ண நிலா எப்படி இருக்கின்றதோ இந்த நல்ல மனதை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் இந்த மனிதனின் வாழ்க்கையில் இந்த புது வருடம் தொடர்ந்ததிலிருந்து நமக்கு கரைகளோ சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ பயமோ ஆத்திரமோ கொதித்தெழும் உணர்வோ நுகர்ந்தால் இது நம் நல்ல குணங்களை அது மறைத்து விடுகின்றது. இந்த திரைகளை நாம் நீக்கி பழக வேண்டும். அப்படி நீக்கினால் நம்முடைய நல்ல குணங்களின் தன்மை தெளிவாகின்றது. ஆக இதிலிருந்து நமக்கு ஒவ்வொரு குணங்களும் தூய்மையாக்கம் பண்பு உயிரின் உணர்வு கொண்டு எந்த ஞானின் உணர்வை நமக்குள் சேர்க்கின்றமோ இந்த ஒளியின் சரீரமாக என்றும் அழியா சரீரமாக பெற முடியும்.